ஒரு சின்ன ஜெபம். வல்லமை உள்ள பிதாவே, எங்கள் மத்தியில் அசைவாடி எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தேவ கிருபைகள் அதிகமாய் தாங்கி நடத்தட்டும், வழி நடத்தும். ஒவ்வொரு பகுதியும் நீர் பேசி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த சங்கீதத்தின் மூலமாக எங்களை உயிர்ப்பியும் வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள தகப்பனே. சங்கீதம் 56வது சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். கடைசி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 56வது சங்கீதம். தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். நான் நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். ஐந்தாவது வசனம். நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே, கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவன்களோட வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. எல்லாரும் உட்காரலாம். அல்லேலூயா. இந்த எழுப்புதல் ஊழியத்தில் உங்கள் பகுதி தான் அதிகம். நீங்கள் தான் உங்களுக்கு தான் ஒரு 1.5 மணி நேரமாவது எடுக்கு. அல்லேலூயா. அது நடத்தாமல் முடியாது. நன்றி சொல்லுவதோ மகிமை செலுத்துவதோ நம்ம நடத்தாமல் முடியாது. அதனால் 1.5 மணி நேரத்துக்கு மேலே விசுவாசிகளுக்கு தான் அதிகமான நேரம் எடுக்கப்படுகிறது. ரைட். இப்போ இந்த 56வது சங்கீதத்தில் முதல் தலைப்பு என்ன எழுதியிருக்கு? யாராவது வாசிங்க. ஆமென். பெலிஸ்தர் கையில காத்துங்கிற ஊர்ல அல்லேலூயா தாவீது மாட்டிக்கிட்டான். முதல் எதிரியே தாவீதுக்கு அல்லேலூயா பெலிஸ்தர் தான். கோலியாத் பெலிஸ்தர். அதுக்கப்புறம் மீகால திருமணங்களுக்காக 200 பேரை கொன்னுட்டு அவன் கல்யாணம் முடிக்கிறான். அதுக்கப்புறம் யுத்தங்கள் நடக்கும்போது அவங்க பயங்கரமான ரொம்ப பேரை வெட்டி போடுகிறான். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள இதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா மாமனார் விரட்டிக்கிட்டு வராரு, பெற்ற மகன் விரட்டிக்கிட்டு வரான். சுற்றுச்சூழ பெலிஸ்தர் வேற இவனை கொலை பண்ணணும்ட்டு பயங்கரமாய் தேடுகிறார்கள். இந்த மத்தியில் தான் இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார். என்ன பாட்டுன்னு நம்ம நினைக்கலாம். நான் இப்போ எனக்கு வயசு 60க்கு மேலே ஆகுது. நான் இப்போ இந்த சின்ன பையனாக இருக்கும்போது படம் பார்த்துருக்குறேன். சினிமாவில் இப்போ வசனங்கள்லாம் பேசுகிறாங்களா, அதெல்லாம் கிடையாது. எப்படி வசனம் இருக்குன்னா ஒரே பாட்டு தான். நைட்டில் 9 மணிக்கு தான் படம் ஆரம்பிக்கும். எத்தனை மணி வரையும் படம் நடக்கும் தெரியுமா? விடிய காலம் 2 மணி 3 மணி வரையும் நடக்கும். கலைப்பையா என்னோட வயசில் மூத்தாள் பார்த்துருக்கீங்களா? சம்பூர்ண ராமாயணம்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு முழுக்க நடக்கும். இல்லையா? சில நாளைக்கு அந்த ரீல் அதை ஓட்டி பண்ணி வர்றதுக்குள்ள விடிஞ்ச பிறகும் படம் நடந்துக்கிட்டு இருக்கும். இல்லையா? எல்லாரும் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை போய் ஆனால் அதே படத்தை இப்போ பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டால் வார்த்தையால் பேச்சே கிடையாது. பூரா என்ன தெரியுமா? பாட்டு. தன்னன் தன்னே அவன் வந்தானே அவன் போனானேன்னு ஒரே பாட்டு.
அல்லேலூயா. அன்னைக்கு அதை ரசித்து பார்த்தாங்க. அதே மாதிரி இவன் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக தாவீது பாடின சங்கீதம். அல்லேலூயா. என்ன பாடுறான்னா, இந்த பெலிஸ்தர் பூரா காத்தூரில் இவனை பிடிச்ச பிறகு பாடின சங்கீதம்னு எழுதியிருக்கு. வாசிப்போம் முதல் வசனத்தை. இறங்கும், விழுங்க பார்க்கிறான். ஆமேன். அவன் சொல்றான், நான் நெதம் விடிய காலம் எந்திரிக்கும் போது மனுஷனுடைய போராட்டத்தில் தான் எந்திரிக்க வேண்டியது இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரி போராட்டத்தில் தான் எந்திரிக்க வேண்டியது இருக்கு. மாமியார் போராட்டத்தில் தான் எந்திரிக்க வேண்டியது இருக்கு. கணவர் போராட்டத்தில் தான் எந்திரிக்க வேண்டியது இருக்கு. ஒரே சாமுவேல் போராட்டத்தில் தான் எந்திரிக்க வேண்டியது இருக்கு. அந்த போராட்டம் விடிய காலம் நம்ம எந்திரிச்சு என்னமோ யோசனையே பண்ணலை. அதுக்கு முந்தி என்ன வந்துடுது? போராட்டங்கள். என்ன நாங்கள் காம்பவுண்டில் தான் இருக்கோம். தண்ணி நீ தொளிச்ச தண்ணி இங்கே வந்துட்டு, நீ தொளிச்ச தண்ணி இங்கே வந்துட்டு, ஒரே பிரச்சனை. தொளிச்சு போட்டுக்கினா நம்ம காலத்துக்கு தோளில் போட்டுக்கிட்டா போக முடியும். கீழே போட்டால் காலில் உள்ள மண் பட தானே செய்யும். பண்ணி நடந்து போகும்போது காலில் உள்ள மண் பட்டுட்டு நம்ம கிறிஸ்தவங்க எல்லாத்தையும் யார் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு ஏச்செல்லாம் கடுமையாக அவ்வளோதான் செய்யும். ஆமென். மனுஷன் மூலமாய் வருகிற தாக்குதல் பகிரங்கமாக இருக்கும். அல்லேலூயா. அது இந்த பொம்பளைகள் சாட பேசினாங்களோ, எரும மாட்டு கோழி இங்கே வந்து சேருதியா, கோழியை பேசலை. மனுஷன் மூலமாக வர்ற யுத்தங்கள். சில வீடுகளில் கணவனும் மனைவியும் அப்படியே வருஷ கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கோம். எங்கள் மாமா ஒரு ஆள் உண்டு, மோகன்னு, இன்கம் டேக்ஸில் வேலை பார்த்தாரு. 2 பொட்ட பிள்ளைகள். இந்த 2 பொட்ட பிள்ளைகளும் வயசு 13, 14 இருந்தது. இந்த 14 வயசு இப்போ இந்த கல்யாணம் முடிச்சும்போது இப்போ வீட்டம்மாட்ட பேசினது தான். இந்த 13 பிள்ளை பிறந்தவரை பேசவே இல்லை. எத்தனை வருஷம் பேசலை? 13, 14 வருஷம் பேசலை. இவருக்கு ஒரு தனியாக ரூம்பு. அந்த ரூமில் போய் உட்காந்துக்கிடுவார். அங்கே வீட்டு செலவுக்கு பூரா பெரிய மகா வந்து கேட்கும். நான் அதுக்கப்புறம் தான் இப்போ நினைக்கேன், இப்போ எல்லாம் 2 பிள்ளைகளும் கல்யாணம் முடிச்சிருக்கோம், யார்கிட்ட பேசுவார் இவர்? 13 வருஷமாக கணவன் மனைவிக்குள்ளே பேசலை. மனுஷன் மூலமாய் வருகிற போராட்டங்கள். அல்லேலூயா. குடும்பத்தில் நல்ல கட்டுக்கணுங்க. கணவனும் மனைவியும் ஐக்கியம் இல்லைன்னா நீங்கள் கிறிஸ்துக்கிட்ட இருந்து எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். நீ கணவனிடத்தில் அன்பு கூறணும், மனைவியை கீழ்ப்படிந்திருக்கணும். இது சத்தியம். இதான் மூல உபதேசமே அதுதான். அல்லேலூயா. சகிக்கணும், சுமக்கணும். சில வார்த்தைகள் நம்மளுக்கு அதிகமாகவும் வரும், குறையமாகவும் வரும். அது ஏற்றுக்கிடணும். ஆமென். நான் ஆம்பளை, நான் எப்படி இதெல்லாம் இல்லையா. நீ அல்லையா. வேதம் என்ன சொல்லுது? கணவனும் மனைவியும் ஒரு விசுவாசிக்கும் ஒரு சபைக்கும் தேவனுக்கும் சபைக்கும் ஒப்பிட்டு சொல்லுது. நீங்கள் என்னைக்கு நீங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லையோ உங்கள் ஜெபம் கேட்கவே கூடாது. உங்கள் ஐப்புலன்களையும் என்னைக்கு அடக்கலையோ உங்கள் ஜெபம் கேட்கவே கூடாது. அல்லேலூயா. கற்பனை கட்டளைக்கு என்னைக்கு கீழ்ப்படியிலையோ உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. நீங்கள் ஒபாமா 28 முதல் வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கற்பனை கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்னென்ன நடக்குங்கிறத அதுக்கு பின்னால் 15வது வருஷத்துக்கு மேலே வரும். அதனால் நீங்கள் வசனத்தை மீறும் பொழுதோ அல்லது நீ ஐப்புலன்களை அடக்கலையோ அல்லது தேவன் சொன்ன சட்டமாகிய உங்கள் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை நியமித்தவர் கர்த்தர், அதில் நீங்கள் ஐக்கியமாக இல்லைனாலும் உங்களுக்கு பிரச்சனை. அல்லேலூயா. அவனே யார் காலை பையாக்காக மெரிச்சமான் ஏதோ சண்டை போடுதோ என்னையா செய்யா அப்படின்னு. மனுஷன் மூலமாய் வருகிற யுத்தம். அதுக்கு நான் பிறகு சொல்கிறேன். அது வேதம் சொல்லுது. மனுஷன் என்ன செய்ய பார்க்குறானா? விழுங்க பார்க்கிறான். நாள்தோறும் என்ன செய்யறானா? ஒடுக்குகிறான். நெதம் ஒடுக்குகிறான். அல்லேலூயா. நெதம் ஒடுக்குறான். பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை வித்துட்டு போக மாட்டேக்கானேன்னு நினைக்காம. அன்பு ஐக்கியமே இல்லை. அல்லேலூயா. நான் 78 பாம்பே போனேன்.
எத்தனையோ அலலியா மராட்டிக்காரன் இருந்தான், குஜராத்திக்காரன் இருந்தான், அலலியா பீகார்காரன் இருந்தான், எல்லாவனும் இருந்தான். எல்லாவனும் ஒரே ரூமில் இருந்தோம். ஒரு மலையாளத்துக்காரன் வேறு இருந்தான். எல்லோரும் ஒரே ரூமில் இருந்து ஒரே ரூமில் பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு 4 பேர் 3 பேர் 2 பேர் சேர்ந்து பொங்கி சாப்பிட்டு ஒரே ரூமில் இருந்தோம். அது இன்னைக்கு முடியாது. இன்னைக்கு முடியாது. ஏன் தெரியுமா? அந்த வேறுபாடுகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபாடுகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைகள், மனுஷருக்கு விரோதமாய் மனுஷர்கள். ஒன்றும் வேண்டாம். நீங்கள் யார் நம்ம ஜோசுவா எடுக்கக்கூடாது. நம்ம தாவீது ஐயா ஒரு 1,00,000 ரூபாயை வச்சு எடுத்துகிட்டு போய் நம்ம தென்காசி பஸ் ஸ்டாண்டில் நின்று கடைன்னு எண்ணிட்டு உள்ளே வச்சுட்டு போகிறான்னு வச்சுக்கிடுவோம். மனுஷனுக்குள்ள என்ன இல்லை? ஐக்கியம் இல்லை, அன்பு இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் இறங்குதல் இல்லை, ஒருத்தர் மனித நேயம் இல்லை. எல்லாம் இந்த பூமியில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒடுக்க பார்க்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் ஒடுக்க பார்க்காங்க. எல்லாம் பேசுதான் அண்ணன், பேசுதான் தம்பி. கிறிஸ்துவை அறியாத சொந்தக்காரங்க கூட உங்களுக்கு எதிரி தான். அல்லேலூயா. அன்பை பிரசங்கிக்கிற நீ என்னையா இப்படி சொந்தக்காரங்க எதிரின்னு கேட்கலாம். நீங்கள் கொஞ்சம் பழகிதான் பாருங்களேன். நான் எங்கள் சொந்தக்காரன் சென்னையில் வந்து என்னை மெனக்கிட்டு பார்க்க வருவாங்க. காரில் போட்டு இங்கே வந்து என்னை பார்த்துட்டு ஒரு நாள் கூட தங்கியிருக்க கூட தான். ஆனால் அவங்க எங்கன வைக்கணும், என்ன பேசுகிறாங்க, நான் என்ன பதில் சொல்லணும், அது பூராமே என் யூகத்தில் இருக்கும். அல்லேலூயா. நான் கிறிஸ்தவன், எனக்குள்ள கிறிஸ்துவ இருக்கிறார். எந்த ஒடுக்குதலுக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. அவன் போகும்போது என்ன சொல்லுவான், இந்த பிள்ளை பயங்க போகிறான், ஆம்பளை பையன் ஆம்பளைலாம் பிறந்தால் ஒயாமல் வியாதி வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வீட்டில் எல்லாம் பொட்டை பிள்ளைகள். அதனால அவன் சொல்லுது பாருங்க, பொட்டை பிள்ளைகள்லாம் வியாதி வராது. இது எந்த சட்டத்திலையா செல்லும்? அவன் வயிற்றுல என்ன, மனசில் என்ன இருக்கே? பொறாம இருக்கே. அல்லேலூயா. மனுஷன் விழுங்க பார்க்கிறான். அண்ணன் தம்பிக்குள்ள பணம் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகிச்சு போக மாட்டாங்க. அக்கா தங்கச்சியை ஒரு உயர்ந்த இடத்துல கட்டி கொடுத்துட்டோம், அக்கா கொஞ்சம் சங்கடப்பட்டோம், தங்கச்சி வந்து அக்காவை மதிக்க மாட்டா. உண்டா இல்லையா? இது உலகம் முறை நடக்கு. ஒடுக்க பார்க்கிறார். அடுத்தால என்ன எழுதியிருக்கு? போர் செய்கிறார்கள். முதல்ல அண்ணன் தம்பியோ மாமியாரோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இவன் குணம் இன்னதான்னு தெரியும். கொஞ்ச நேரம் குலைச்சிட்டு சும்மா இருப்பா, நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்ப்போம்ட்டு நம்ம போய்கிட்டு இருப்போம். ஆனால் இங்கே ஒரு பேயை சொல்கிறார் ஆண்டவர், என் சத்துருக்கள். யாரு? அதுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுது. இது என்ன செய்யாது? சத்துரு யாருக்கு தெரியாது? நம்ம கண்ணுக்கே தெரியாது. யார் மூலமாக வருவான்? உங்கள் வீட்டில் யார் இடம் கொடுத்தாலும் அவங்க மூலமாக வருவான். நேற்று வரையும் நீங்கள் பக்தியாக இருக்கலாம், அல்லையா? இன்னைக்கு பக்தி இல்லைன்னா உங்கள் மூலமாக பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிப்பான். அல்லேலூயா. ஒன்றும் வேண்டாம். பிள்ளை ராத்திரி 10 மணி வரையும் நல்லா தான் இருக்கும். 10 மணிக்கு வயிற்று வலிக்குங்க. சுக்க கரைக்கப்பா, அதை கரைக்கப்பா, இதை கரைக்கப்பா, அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். உடனே நமக்கு ஒரு டெலிஃபோன் வரும் 11 மணிக்கு. ஹலோ, என் பிள்ளைக்கு இப்படி இருக்கு, கண்ணை பார்த்து எண்ணெய் வை, ஜெபமானு நல்லா காட்டுக்கிடுங்க. இது மனுஷரால் வரக்கூடிய காரியம் இல்லை, சரீரத்தில் உள்ள பலவீனத்தினால் வரக்கூடிய இல்லை, பிசாசின் கிரியைகள், பிள்ளைகளுக்கு வந்து தாக்குற காரியங்கள். அல்லேலூயா. கண்ணுக்கே தெரியாது. மனுஷனை என்னத்தை போல கண்டானா? மரத்தை போல கண்டான். திருப்பி தலைவன் தொட்ட பிறகுதான் மனுஷனை மனுஷனாய் காண்கிறான். இங்கே ஆவிக்குரிய முறையில் வருகிற யுத்தங்களை கண்டு கொள்ளக்கூடிய பலன் நமக்கு கிடையாது. ஆமென். பலன் கிடையாது. நல்லவன் மாதிரி இருப்பான், நம்மகிட்ட மோதுவான். ஆனால் நல்லவன் மாதிரி இனிப்பாக தான் பேசுவாங்க. உள்ள புற என்ன தெரியுது தெரியுமா? கசப்பு இருக்கும், வெறித்தனமான கசப்புகள். அல்லேலூயா. நான் இதுக்கு தான் சொல்லுவேன், தேவனை விட அதிகமாக யாரையும் நேசிக்காதீங்க. தேவனை விட நீ யாரை நேசிச்சாலும் பிரச்சனை. அப்படி நேசிச்சிங்கன்னா 1000 ரூபா நீங்கள் கடன் கொடுக்கீங்க, திரும்பி வரும்லாம் கொடுக்காதீங்க. கழுத போனால் போது வந்தால் வரும். அல்லேலூயா. அவ்வளோதான். போனால் போது வந்தால் வருது.
நீ அந்த பக்குவத்தை அண்ணனாலும் சரி, ரசிக்கப்படாதான் அவனுக்குள்ளே இருக்கிறது ஏசு இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற விக்கிரம்ங்கிறத புரிஞ்சு கூடக்கூடிய ஆவிக்குரிய தன்மை இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒன்று ஒன்றா நீ விக்கிரகத்துக்கு படைத்தவர்களை சாப்பிட வைக்கிறது அவங்க லேசாக வச்சுருவாங்க. பாசத்தை காட்டியோ எதையோ ஒன்று சொல்லு. வரி கொடுக்கலையா, 1000 ரூபா கொடுமா, இல்லை முடியாது, ஒரு 500 ரூபா கொடு, அது முடியாது, ஒரு 100 ரூபா. ஏன் 100 ரூபாய்க்கு வரோம்? இவன் அல்ல, பிசாசு எப்படி நீ எங்கே போனாலும் சரி உனக்கும் எனக்கும் என்ன இருக்கணும், கொஞ்சம் கனெக்ஷன் இருக்கணும். கனெக்ஷன் இல்லைன்னா நான் உனக்குள்ள கிரியை போர் செய்கிறார்கள் நாள்தரும். அல்லேலூயா. கண்களினாலே பார்க்கிற யுத்தம், கண்களினாலே பார்க்கிற மனுஷன் மூலமாய் வருகிற யுத்தம், கண்களினாலே பார்க்க முடியாத பிசாசினாலே வருகிற அந்தகார இருளினாலே வருகிற அல்லேலூயா விக்கிரகங்களினாலே வருகிற நம் எண்ணங்களின் மூலமாய் வருகிற பொல்லாத சக்திகள். எண்ணமே நமக்கு எடுத்துரும் தெரியுமா? என்ன சோகமா இருக்கிய? நம்ம என்ன நம்மளை கெடுத்துருமா கெடுத்துருக்காதா? எப்படி கெடுக்கணும்னா, நான் பரிசுத்தமா இருக்கேன், எனக்குள்ள தேவன் தங்கியிருப்பார். இந்த எண்ணத்தில் ஒரு கலையை விதப்பான், நேராவது கலையை விதப்பான். சோத்திரம். இந்த முகம் திரும்ப திரும்ப தெரிஞ்சிருக்க உடனே நேரம். அல்லேலூயா. ரைட். அல்லேலூயா. என்ன சொன்னேன்? எண்ணத்துல கலைய விதப்பான். நல்ல இப்போ மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆவியானவர் எனக்குள்ள ஆவியானவர் ஆலோசனையின்படி நடந்துகிட்டு இருப்பேன். பிசாசு வெளியே இல்லை, எங்க நமக்குள்ள இருக்கிற வேத வசனத்தை என்ன செய்தானா பொறுக்கி போடுகிறான். மட்டுமல்ல, அவன் சிந்தனையை மாற்றுவான், எந்த எண்ணங்களையும் சிறைப்படுத்துவான். அல்லேலூயா. போர் செய்கிறான். வெளியோடி சரீரத்தை தொடலாமா, ஆவியை தொடலாமா, ஆத்மாவை தொடலாமா. பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடாதிருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆவிக்குரிய தன்மை. இந்த எண்ணம் தேவனுக்கு விரோதமான பகை. இந்த எண்ணத்தினாலே தேவன் என்னை விட்டு வெளியே போயிடுவார், அதனால் நான் அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிற பலன் உங்களுக்கு இருக்கணும். என்ன சொன்னேன்? கீழே கொஞ்சிடுவே. கூட்டத்திலே ஒரு ஆள் தனியா சொல்லுங்க. நமக்கு ஆவிக்குரிய தன்மை என்ன செய்யணும் தெரியணும். இடம் கொடுத்தா லாஸு, அப்போ இனிக்கும். பாவம் இந்த உலகத்தில் நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே டேஸ்டாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம பார்த்த விஜய் படம் போட தானே ஒருத்தனும் இல்லையே, பார்க்க டேஸ்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம சிலர் விசுவாசிகள் கூட என்ன நினைக்காங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு மனம் திரும்பி விடுவோம். அல்லேலூயா. அது பயங்கர கரை, அது விஷம் மட்டுமல்ல கரை. ஏன்னா இந்த பாவத்துக்கு அடுத்தாலும் அடுத்த இன்னொரு பெரிய பாவம் செஞ்சுட்டு அப்பவும் மனசு என்ன சொல்லணும், இதை செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யலாம், மனம் திரும்பிக்கலாம். அல்லேலூயா அப்படின்னு சொல்ல. இப்போ ரெண்டும் சேர்ந்து ஒடுக்குதலும் போராட்டமும் ஒரு கிறிஸ்தவனை அல்ல தாவீதை பிடிச்சிருக்கு. அவன் பயப்பட ஆரம்பிச்சான். யார் தெரியுமா? கோலியாத்தை வீழ்த்தினவன் நான் பயப்படுகிறேன்னா. மனுஷன் மூலமாய் வருகிற யுத்தத்திலையும் அல்லேலூயா பேய் மூலமாய் வருகிற மறைவாய் வருகிற யுத்தத்திலையும் நான் பயப்படுகிறேன். பயப்படாத மனுஷன் இவன் இடம் கொடுக்க போய். நல்ல கேளுங்க, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்குன்னு பயம் இருக்காது, தைரியம் இருக்கும். கிறிஸ்து உங்களை விட்டு விலகி பிசாசு வந்துட்டான உங்களுக்குள்ள என்ன வந்துடும் தெரியுமா? பயம் வந்துடும். இவனுக்குள்ள நம்ம வாசிப்போம் 3வது வசனம், நாளில் ஆமென். இப்போ பயப்படுற நாள் வந்துட்டு உடனே இப்பதான் அறிவு வருது. ஒரு விசை கரடி, ஒரு விசை சிங்கம், இந்த கோலியாத் ஏமாத்துறான். அதை கொன்னவர், இதை கொன்னவர், இவனை கோலியாத்தை கொன்றவர், இந்த சத்துருவை மடங்கடிக்க வல்லவர் அப்படிங்கிறத மனசுக்குள்ள வைக்கிறான். அல்லேலூயா. தாவீது யுத்தத்துக்கு போயிட்டு வாரான். அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாத்தையுமே இன்னும் பேர் தெரியல, அவ்வளோத்தையும் கொண்டு போயிருக்கான். கூட வந்தவங்களாம் என்ன செஞ்சான், உன் மனைவி 4 மனைவி போனால் போதும், உன் பிள்ளை போனால் போதும், என் மனைவி போயிட்டாளன்னு சொல்லி கல்லை கொண்டு எரிய ஆரம்பிக்கிறான். யாரை? தாவீதை.
தாவீது உடனே போய் கர்த்தருக்குள் தன்னை என்ன செஞ்சானா, திடப்படுத்தி கொண்டான். இந்த காரியம் ஒவ்வொரு ஆவிக்குரியவனுக்கும் தெரியணும். வீழ்ச்சி அடையாத ஒருத்தருமே கிடையாது பூமியில. பாவம் செய்யாத யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கய்யா. இவங்க எதிர்த்தால இருக்கவே விடாதுன்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. பாவம் செய்யாத ஒரே ஒரு ஆள் சொல்லுங்க. ஸ்டாலின் பாவம் செய்து என்னத்தை அற்று போனாங்களாம்? தேவ மகிமை இழந்து போகிறார்கள். அற்று போகிறார்கள் சுத்தமா வலிச்சு போட்டுருந்தாருன்னு அர்த்தம். அவன் பயப்படுதான். உடனே அல்லேலூயா கல்லை கொண்டு எறிந்தாங்க. உடனே போய் தேவ சமூகத்தில் போய் நின்று தன்னை மனம் திரும்ப ஆரம்பிக்கும். தன்னை திடப்படுத்தின வழியை தான் இந்த இடத்துல போதிக்கிறான். என்ன போதிக்கிறான்? வாசிப்போம் அடுத்த வசனம். ஆமென். தேவனை வச்சுக்கிட்டு வார்த்தை என்ன செய்வேன்? புகழுவேன். இந்த வார்த்தை அந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனா இருந்தது, அது தேவனோடு இருந்தது. அப்போ தேவன் தான் வார்த்தை, வார்த்தை தான் தேவன். நம்ம கண்ணால காண்கிற தேவன் வார்த்தை. சொல்லுங்க. இப்ப நான் கர்த்தரை போய் என்ன செய்ய முடியாது? ஆவியானவர் எங்க இருக்காரு. எனக்குள்ள இருக்க போய் தான் நான் பாவத்துக்கு பயப்படுறேன், அன்பு செலுத்துறேன், அல்லேலூயா தேவ ஆவியின் கனி கொடுக்குறேன், அல்லேலூயா தாழ்மையா இருக்கிறேன். இதெல்லாம் ஆண்டவர் ஆவியானவர் இருக்கிறதுனால. ஆவியானவர் எனக்குள்ளன்னா முடியாது. ஆமென். அதனால இந்த பயப்படுகிற நாளில் இந்த வார்த்தை மூலமாய் தேவனை பார்க்க வேண்டும். என்ன செய்யணும்? நம்ம டைரக்டா ஆண்டவரை பார்க்க முடியாது, இயேசுநாதரை பார்க்க முடியாது, கர்த்தரை பார்க்க முடியாது. கர்த்தர் ஆவியா இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார். இயேசுநாதர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தேவனுடைய வலது பரிசத்தில் பெற்று இருக்கிறார். பிதாவை போய் நம்ம ஒரு ஏறினும் இல்லை, இறங்கணும், அவர் போய் பார்க்கறவே இல்லை. பரலோகம் பிதா, பிதா பரலோகம். அல்லேலூயா. இப்போ என்ன ஆயிட்டு? அல்லேலூயா. நன்றியோட கூட துதிக்கிற. பார்க்க முடியாத தேவனை நீங்க பார்க்கணும். என் பிரச்சனையை அங்கே வச்சுக்கிட்டு பார்க்கணும். மனுஷர் மூலமாய் வருகிற யுத்தத்தை அங்கே முன்னால் வச்சுக்கிட்டு பார்க்கணும். பிசாசு பல கோணம் நீங்கள் கண்டுபிடிக்க தெரியணும். உங்கள் வீட்டில் பிசாசு வருதுன்னா, தீமத்தைக்கு ஏதோ காய்ச்ச விடுறதுன்னா காய்ச்ச மட்டும் இல்லை, போராட்டங்களே இருக்கலாம். அல்லேலூயா. அவன் யாரு காதையும் முறுக்கி விட்டுருவான். பக்கத்து வீட்டுக்காரையும் காதை ஒரு முறுக்குவான். அவன் உடனே ஆயிட்டு வருவான். என் கோழி உன் வீட்டில் வந்துட்டு உன் கோழி என் வீட்டு. உடனே அதே பிசாசு. எந்த பிசாசு? அதே பிசாசு, அவளுக்குள்ளே இருக்கிற பிசாசு டபக்குன்னு இறங்கி ஓடியாந்து நாம இடம் கொடுத்தா நம்ம காதை பிடிச்சி என்ன செய்யும்? முறிக்கிறோம். அவன் இந்த ஒரு வார்த்தை சொன்னாலாம், நம்ம கூட 2 வார்த்தை சொன்னோம். கூட 2 வார்த்தை சொன்னோமே, இன்னும் அவளுக்கு என்ன வர மாட்டேங்குது? கோபம் வர மாட்டேங்குது. இன்னும் ஒரு ஸ்வீடாக சொல்லணும். ஏவி விடுது மட்டுமல்ல, வார்த்தையும் எடுத்து நாவல வச்சிருவான். எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பேசின வார்த்தை உன் யூகத்தினால வந்தது அல்ல. அதெல்லாம் நீங்கள் இப்போ மாதிரி பார்த்துருக்கீங்களா என்னமா தெரியல. எல்லாம் முடிஞ்ச பிறகு தெரியும், ஐயோ இந்த வார்த்தை நம்ம வாயிலிட்டு வலிவு வந்துச்சு. யூகம் பண்ணாத வார்த்தை யார் கொண்டு வந்தா? விசாசு. இந்த வார்த்தையை போடு, அவன் கோவப்படுவான், அவன் எரிச்சப்படுவான். அதனால இந்த வார்த்தையை போடுன்னு சொல்லி கொடுக்கும். அது எடுத்து உங்கள் இருதயத்தில் வச்ச இருதயத்தின் நிறைவுனால் என்ன செய்யும்? வாயில் வந்துடும் உடனே டக்குன்னு. இந்த பேய்கள் எல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி, வார்த்தையின் மூலமாய் தேவனை பார்க்க வேண்டும். சொல்லுங்க. பிரச்சனையை வச்சுக்கணும், அந்த பிரச்சனைக்கு ஏற்ற வார்த்தையை எடுக்கணும். அந்த வார்த்தையின் மூலமாய் தேவனை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிச்சிடும். தேவனால் உங்களுக்கு அல்லேலூயா ஒரு வசனத்தை தேவன் தந்தார்னா, இவன் ஒரு பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரி மூலமா ஒரு பிரச்சனை, யுத்தங்களை அவர் என்ன செய்கிறாரு? ஓய பண்ணுகிறார். இன்று பரிசுத்தமாக நாளைக்கு உனக்கு என்ன செய்வார்? கர்த்தர் அற்புதங்களை செய்வார். யுத்தங்கள் கர்த்தருடைய. இப்படி பல வசனங்களை எடுத்து இருதயத்தில் வைத்து, நான் அல்ல ஆண்டவரே, நீரே இதை ஜெயிப்பீருங்கிறத அறிக்கை செய்ய வேண்டும். நான் நல்ல வாய் பேசுகிறேன். அவன் 10 வார்த்தை பேசினான், 5 வார்த்தை தானே பேசினேன். ஒரு வார்த்தை பேசினாலும் தப்பு தான். அல்லேலூயா.
வாசிக்கலாம் அதே வசனத்தை. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தை என்ன செய்வேன்? புகழுவேன். இப்ப என்ன ஆயிட்டு? என் இருதயத்தில் நம்பிக்கை வருகிறது. என்ன வருது? என்ன நம்பிக்கை வருகிறது? இந்த மனுஷன் மூலமாய் வருகிற யுத்தத்திற்கும் மறைவாய் பிசாசின் மூலமாய் வருகிற யுத்தத்திற்கும் இந்த வார்த்தையாய் இருக்கிற தேவன் ஜெயத்தை கொடுப்பார் என்கிற விசுவாசத்தின் நம்பிக்கை வருகிறது. என்ன வருது? நீங்க எந்த ஜெபம் பண்ணாலும் உங்களுக்குள்ள விசுவாசம் பிறந்துட்டா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள பயம் வந்துட்டுன்னு வச்சுக்கிடுவோம், நீங்க இன்னும் யாருக்குள்ள இருக்கீங்க? ஒரு பிரச்சனை வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு பிரச்சனை வந்துட்டு நீங்க தேவ சமூகத்தில் வச்சு வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணி பிசாசை ஜெயித்து ஆண்டவர் திருப்பி ஆவியை ஊட்டினார்னா உங்களுக்கு என்ன வரும்? தைரியம் வரும். என்ன வரும்? தைரியம் வரும். ஆனால் புதுப்பிக்கப்பட்ட ஆவியானவர் உனக்கு ஊற்றப்படலைன்னா என்ன வராது? தைரியம் வராது. என்ன வரும்? உள்ள என்ன வந்துடும்? பயம் வந்துடும். அவன் சொன்னான். அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷமே சொன்னான், நான் உண்மை நான் தேவனை என்ன செஞ்சிருக்கிறேன்? நம்பி இருக்கிறேன். நான் என்ன செய்ய மாட்டேன்? இப்ப பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. பயம் கொல்லும். பயம் சாப்பிட விடாது. பயத்துக்கு உறக்கம் வராது. அல்லேலூயா. நான் ஒரு நாள் வீட்டில் படுத்துருந்தா இந்த பெரிய குப்பை இந்த பெரிய இந்த பாத்திரம்லாம் கழுவி வைப்பாங்களே அதுக்குள்ளே வச்சுட்டு ஊருக்கு போயிட்டாருங்க. நான் இந்த ரூமில் படுத்திருக்கேன். ஒரு பள்ளி என்ன செஞ்சது, நேரம் அந்த பாத்திரத்தில் ஏறி இன்னொரு பாத்திரத்தில் ஏறி மேலே உள்ள பாத்திரம் இதாம கடகடன்னு உருள ஆரம்பிச்சு. எனக்கு ஒரு பயம், என்னது ராத்திரி 12 மணி 1 மணி இருக்கும், என்னது அதுங்க சவுண்டு காட்டுதே, என்னது சரி சவுண்டு காட்டுவது நாளைக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்னு மனசில் நினைச்சு என்னன்னு பார்த்துப்போம் அப்படின்னு போய் பார்க்க பள்ளி. அல்லேலூயா. இது உலக காரியங்க. நான் சொல்கிற காரியங்களில் உங்கள் ஆவி ஆத்மா நடுங்க ஆரம்பிச்சிடும். பயம் வந்துட்டோம். ஆமென். பயம் வந்துட்டுனா நடுங்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த வார்த்தையின்படி போனோன்னா அவர் என்ன சொல்லலாம்? பயப்படேன், மாம்சமானவன் யாத்து மனுஷன் என்ன செய்யறான்? ஒடுக்குகிறான் ஆண்டவரே. சத்துரு எனக்கு போர் செய்கிறான். இப்ப என்ன சொல்லலாம்? மனுஷன் நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செஞ்சிருவான்? என்ன வந்துட்டு உள்ள தைரியம் வந்துட்டு. அப்ப என்ன செய்யணும்? வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க. சமயத்துக்கு ஏற்ற நம்மளுடைய காரியங்கள், துன்பங்கள், விடுதலைக்கு ஏற்ற வசனங்களை ஆவியானவர் மூலமாய் பெற்று தேவன் இந்த வசனத்தின்படி என்னை விடுவிப்பார். அல்லேலூயா. அழகா விடுச்சுடுறாரு. உங்களுக்குள்ள விசுவாசம் மட்டும்தான் பிறக்கணும். பிறந்துட்டா விடுதலை ஆயிட்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இல்லைன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை டவுன் ஆகும். தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை டவுன். எப்பேற்பட்ட தாவீது என்ன சொல்ல? பயப்படுகிறேன். அதே தாவீதான் சொல்லலாம் மனுஷன் எனக்கு. அதே தாவீது சொல்லலாம் என்ன உயிரோட என்ன செஞ்சிருப்பாங்க. அதே தாவீது தான் சொல்லலாம் நான் பயப்பட மாட்டேன், நம்பிக்கையா இருக்கிறேன். அல்லேலூயா. என்ன அந்த பலன் எதில் வந்தது? வார்த்தையின் மூலமாய். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசி முடிப்போம். 9வது வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிடுவோம், திரும்புவார்கள். இதெல்லாம் பார்த்து முடிச்சோன்னு சொல்லுதான். அல்லேலூயா. கவனமா இருங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சோன்னு சொல்லலாம். கர்த்தர் என் பட்சத்தில், என் பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. என் பக்கத்தில் இருக்கிறார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? புகழுவேன். திரும்பவும் சொல்லுவான். எனக்கு பழைய பலவீனம் எனக்கு வந்துடக்கூடாது. நான் பயந்துகிட்டு இருந்தேன், தைரியம் ஆயிட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? பக்கத்தில் இருக்காருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டேன். நான் விட்டுறக்கூடாது. என்னத்தை விட்டுறக்கூடாது? வார்த்தை என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. அதுக்காக 2 தடவை எழுதியிருக்க அந்த வசனத்தில். 2 தடவை வார்த்தை என்ன செய்வேன்? புகழுவேன்.
வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, ஆவி இருக்கிறது. தேவ வார்த்தை சாதாரணதல்ல, 7 தடவை புடமிடப்பட்டது. வார்த்தையினால்தான் சகலம் உண்டானது. எல்லாம் எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். யாருக்காக எழுதப்பட்டிருக்கு? எனக்காக எழுதப்பட்டிருக்கு. என்னுடைய கட்டுகளுக்காக எழுதப்பட்டிருக்கு. என் விடுதலைக்காக எழுதப்பட்டிருக்கு. நான் பேயை ஜெயிப்பதற்காக எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. மனுஷன் இப்படி தான் வாழணும், ஜெயித்து வாழணுங்கிறதுக்காக எழுதப்பட்டிருக்கு. வார்த்தையை புகழணும். அதுக்காண்டி தான் வார்த்தை விடியகால ஜெபம், நைட்டில் ஜெபங்கள்ல ஒரு 15 வசனம் தான் சொல்ல சொன்னால் ஒருத்தரும் சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. ஒரு 2 பேரோ ஒரு ஆளோ 2 ஆளோ சொன்னாங்க. ஒரு 15 வசனம், முதல்ல 25 வசனம் சொன்னேன், சரி சொல்லலை. ஒரு 20 வசனத்துக்கு இறங்கி வந்தேன், அப்பவும் சொல்லலை. சரி ஒரு 15 வசனத்துக்கு இறங்கி வந்தேன். இதெல்லாம் ஒரு மாதத்துக்குள்ளே வந்தது. 10 நாளைக்கு வரும், 5 நாளைக்கு. 15 வசனத்துக்கு அப்புறமும் ஒரு தடவை சொல்ல முடியல. எப்படி ஜெயிக்க போகிறோம்? எப்படி சமயத்துக்கு ஏற்ற வசனத்தை ஆவியானவங்க இருதய சட்டியில் இருந்தால் தான் நீங்கள் வேதத்தை வாசித்து இருதயத்தில் நிரம்பி இருக்கணும். இல்லையா? அவர் சொன்ன மாதிரி சூழ்நிலைகள் வித்தியாசமாக தான் இருக்கும். வார்த்தை சொல்லும், சூழ்நிலைகள் நடக்காதுன்னு சொல்லும். வார்த்தை என்ன சொல்லும் தெரியுமா? நடக்கும்னு சொல்லும். ஆனால் வார்த்தை எழுதியிருக்கிறதுனால நடக்காது. எப்போ நடக்கணும்? நீ விசுவாசித்து என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். அப்பந்தான் நடக்கும். நீ வார்த்தையை நம்பினா தான் நடக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் நீங்கள் உலகத்தில் வர்ற மனுஷனையோ சத்ருவையோ சூழ்நிலையோ ஜெயிக்க ஒரே வழி அல்லேலூயா, தேவ ஆவியானவர் நமக்கு இருதயத்தில் தந்து அல்லேலூயா தேவனை உயர்த்துகிற வார்த்தைகள். அதனால் ஒரு நாள் ஒரு அதிகாரமாவது நீங்கள் வாசிக்கணும். யாரெல்லாம் ஒரு அதிகாரம் வாசிக்காங்க? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.